ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. நமஸ்காரம். விருச்சிக ராசிக்கு குரு இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ அஷ்டம குருவாக மாறுறாரு. அஷ்டம குரு ரொம்ப சிறப்பானது கிடையாது. இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல விஷயங்களை தான் குரு கொடுப்பாரு. அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறது தொழில் மூலிமா நல்ல வருமானம், உங்களுக்கு உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானம், குடும்பத்தோடைய ஆதரவுகள் இதெல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுப்பாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு விரயம் பண்ணணும். அதை நீங்கள் சுப விரயமாகவோ மாற்றிக்கலாம். வரக்கூடிய வருமானங்களை வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, அல்லது வேற ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப விரயமாக வீட்டில் ஒரு மங்கள நிகழ்வை நடத்தி சுப விரயம் பண்ணுங்க. அஷ்டமத்திலிருந்து பார்க்கறதுனால நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ அல்லது விபத்து கண்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணுங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலை பாதிப்புகள் வந்தால் இமீடியட்டாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. கட்டாயம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. இரவு நேரத்தில் டிரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. அதுதான் உத்தமம். அஷ்டம குருவாக இருக்கனால உடல் ரீதியான பாதிப்புகளோ அல்லது விபத்து கண்டங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு அல்லது உங்களோட இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள்.